இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அணையினுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, தவக்காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருநேற்று புதன் தொடங்கி வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு. நேற்று வரை நாம் சிந்தித்த வாசகங்கள் எல்லாம் தனிமனித பண்பை வலியுறுத்துகிறது. இந்த தவகாலத்தில் நாம் செய்கின்ற ஜெபமாக இருக்கலாம், தவமாக இருக்கலாம், அல்லது நோன்பாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் இந்த நாட்களில் நேற்று வரை வாசித்த வாசகங்கள் நமக்கு வலியுறுத்தியது தனி மனித ஒழுக்கத்தை, கடவுளோடு எப்படி உறவு கொள்வது, சக மனிதனோடு எப்படி உறவு கொள்வது என்பதை சிறப்பாக சுட்டி காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் அதே ஜெபம், தவம், நோன்பாக இருக்கலாம். அது தனி மனிதனோடு நம்மை வளர்க்கின்றதோடு நின்றுவிடாமல் அந்த தனி மனித காரியங்கள் பிறருக்கும் சென்று சேர வேண்டும், பிற மனிதனை, சக மனிதனை சென்று சேர வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வலியுறுத்துகிறது. இந்த தவ காலத்தில் நாம் செய்கின்ற தவமாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், அல்லது நோன்பாக இருக்கலாம், அல்லது இன்ன பிற தவ முயற்சிகளாக இருக்கலாம். அது நம்மை வளர்ப்பதோடு மட்டும் தேங்கி நின்று விடாமல் அந்த தவ முயற்சிகள் எல்லாம், தவக்கால முயற்சிகள் எல்லாம் பிறரையும் வளர்ப்பதில் உதவி செய்ய வேண்டும். உதாரணமாக, இந்த தவக்காலத்தில் நாம் நோன்பு இருக்கிறோம் என்றால், நாம் உண்ணாமல் ஒருவேளை பட்டினி கிடக்கின்றோம் என்றால், அது பிறருக்கு, பசியால் இருப்பவர்களுக்கு எவ்வகையில் உதவி செய்கின்றது? எத்தனையோ பேர் தேவையில் இருப்பார்கள். இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன் என்று எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். ஆக இன்றைய முதல் வாசகமாக இருக்கலாம், அல்லது நற்செய்தி வாசகமாக இருக்கலாம், பிறருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறையாக எடுத்து கூறுகின்றது. மிகச்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கடவுள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்கின்றார். நம்முடைய தவ முயற்சிகள் பிறரை வளர்ப்பதில், பிறருக்கு உதவி செய்வதில் அமைய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னொன்று ரகசியத்தையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்பொழுது தவக்காலம், எல்லா பங்குகளிலிருந்தும் திருப்பயணம் செல்வீர்கள், நிறைய திருத்தலத்துக்கு திருப்பயணம் எல்லாம் செய்வீர்கள். அப்போ திருப்பயணம் செல்வீர்கள் என்றால் டிக்கெட் வாங்கணும். எத்தனை டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்பீங்க, பங்கு சாமியார்கிட்ட போய் கேட்பீங்க, எனக்கு இத்தனை டிக்கெட் கொடுங்க, நானும் இந்த திருப்பயணத்திற்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதே போன்று ஒரு ரகசியம் இன்றைய நற்செய்தியில் ஒளிந்திருக்கிறது. யார் யாரெல்லாம் விண்ணகத்திற்கு போகிறோன்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. யார் யாரெல்லாம் விண்ணகத்துக்கு போகிறோன்னு ஆசைப்படுறீங்க? சில பேர் 2 பேர் கை தூக்குறீங்க, சந்தோஷம். இப்படி தான் ஒரு மறைக்கல்வி வகுப்பில் மறைக்கல்வி ஆசிரியர் கேட்டாங்களாம் ஒரு சின்ன பையனை பார்த்து, யார் யாருக்கெல்லாம் விண்ணகத்துக்கு போகிறோன்னு ஆசையாக இருக்குது கை தூக்குங்கடா அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பையன் மட்டும் கை தூக்கலையாம். எல்லாரும் தூக்கிட்டாங்களாம். அந்த பையனை பிடிச்சி டீச்சர் கேட்டாங்களாம், நீ மட்டும் ஏன்டா கை தூக்கலை, விண்ணகத்திற்கு வர ஆசை இல்லையா அப்படின்னு. அந்த பையன் சொன்னானா, இல்லை ஃபாதர், மறைக்கல்வி கிளாஸ் முடிஞ்சோடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வர சொன்னாங்க, விண்ணகத்துக்கெல்லாம் போக சொல்லலை, அதனால் நான் வீட்டுக்கு போகணும், இல்லாட்டி எங்கள் அம்மா அடிச்சிருவாங்க, பிச்சிருவாங்க அப்படின்னாங்களாம். இப்போ நிறைய பேர் கை தூக்குனீங்க விண்ணகத்திற்கு போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னு. நீங்கள் விண்ணகத்திற்கு போகிறதுக்கான வழி, அந்த டிக்கெட் எங்கே விற்கிது தெரியுமா? இந்த நற்செய்தியில் விற்கிது. இன்றைய நற்செய்தியில் அந்த டிக்கெட் விற்பனை செய்யப்படுகிறது விண்ணகத்துக்கு போகிறதுக்கு. என்ன தெரியுமா அது? நீங்கள் இந்த நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இப்போவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், விண்ணகத்தில் நமக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இன்றைய நற்செய்தியில் இதற்கான டிக்கெட் விற்கப்படுகிறது. முந்துபவர்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் ஃப்ரீ, ஓப்பன் டு ஆல். அதனால் இந்த தவக்காலத்தில் இந்த முயற்சிகள் எல்லாம் செய்து பிறருக்கும் உதவி செய்வோம். விண்ணகத்திலே
நமக்கான இடத்தையும் உறுதி செய்து கொள்வோம். ஆமென்.